Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்த பாமகவுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி பாமக தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டம். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பட்டாம்பூச்சி, கார், படகு உள்ளிட்ட வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்ட மலர்களை பார்வையிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் போராட்டம் நடத்த முயற்சி. காவல்துறையினரின் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது. மாதம் 1000 ரூபாய் யாருக்கு வேண்டும்? பெண்களின் பாதுகாப்பே முக்கியம். குற்றவாளிகளை பிடிக்காமல் பெண்களுக்காக போராட்டம் நடத்துபவர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக சௌமியா அன்புமணி காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். கைது செய்யப்பட்டவரை தாண்டி வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுவதாகவும் பேட்டி. இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. ஆகவே அரசு, குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று. பாமக இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் தான் நியமன கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் அவர் நீடிக்கிறாரா என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் ராமதாஸ் திட்டவட்டம். பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினை தற்போது சரியாகிவிட்டது. பேரன் முகுந்தனுக்கு பதவி வழங்க மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ராமதாஸ் விளக்கம். தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் நாளை முதல் வீடு வீடாக விநியோகம். ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வழங்க நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 7180 ரூபாய்க்கும் சவரனுக்கு 57,440 ரூபாய்க்கும் விற்பனை. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு வினாடிக்கு 1800 கன அடியாக உயர்வு. ஏற்கனவே மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை. அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என தனியார் பள்ளிகள் சங்கம் அறிக்கை. உள்கட்டமைப்புக்கு CSR மூலம் உதவுவோம் என்று மட்டுமே சொல்லப்பட்டதாகவும் விளக்கம். திருப்பதியில் 2024ஆம் ஆண்டு மட்டும் 1365 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை. தினசரி சராசரியாக 3,60,00,000 ரூபாயும், வார இறுதி நாட்களில் சராசரியாக 3,85,00,000 ரூபாயும் பக்தர்கள் செலுத்தியதாக தகவல். மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டிருக்கும் சபரிமலையில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். வருகிற 16ஆம் தேதி வரையிலான தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்து விட்டதாக அறிவிப்பு. புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு 98.2% 2000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிவிட்டன. 6,693 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் தற்போது வரை திரும்பி வரவில்லை என விளக்கம். டெல்லியில் கடும் மூடு பனியுடன் கடும் குளிர், குறைந்தபட்ச வெப்பநிலை 7.6 டிகிரி செல்சியஸாக பதிவு. மூடு பனியால் பார்வை தூரம் மிகவும் குறைவு காரணமாக 80 விமானங்களின் சேவை பாதிப்பு. போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் இருந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு நச்சுக் கழிவுகள் அகற்றம். 12 கண்டெய்னர் லாரிகள் மூலம் 337 டன் நச்சுக் கழிவுகள் கொண்டு செல்லப்பட்டன. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகை. கடும் குளிருக்கு நடுவே மிடுக்கான அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள்.
அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் புத்தாண்டு கொண்டாடியவர்கள் மீது வாகனத்தை மோதி நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழப்பு. மோதிய நபரின் வாகனத்தில் IS அமைப்பின் கொடி இருந்ததால் தீவிரவாத தாக்குதலா என CCTV பதிவுகளை கொண்டு விசாரணை. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ட்ரம்ப் ஹோட்டல் முன் டெஸ்லா ட்ரக் வெடித்து சிதறியதில் தீவிரவாத தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என போலீசார் தகவல். நியூ ஆர்லியன்ஸ் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் கிடைத்த IS கொடி போல எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் 2 சம்பவங்களுக்கும் தொடர்பில்லை எனவும் அறிவிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5வது கிரிக்கெட் டெஸ்ட் நாளை தொடக்கம். இரு அணி வீரர்களும் சிட்னி மைதானத்தில் தீவிர வலை பயிற்சி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரபல பஞ்சாபி பாடகரும் நடிகருமான தில்ஜித் தோஷாந்த் சந்திப்பு. இந்தியாவின் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இளைஞன் உலகளவில் பிரகாசிப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் மோடி பாராட்டு. அமெரிக்காவில் காரால் மோதிவிட்டு ஓட்டுநர் துப்பாக்கியால் சுட்டதில் 15 பேர் பலியான சம்பவத்திற்கும் டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வெடித்த சம்பவத்திற்கும் தொடர்பு பயங்கரவாத செயலாக இருக்கக்கூடும் என்றும் எலான் மஸ்க் சந்தேகம். Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434. www.ashwinsweets.com.